கடந்த 2 நாட்களாகவே பெங்களூர் இளம்பெண் தன்னுடைய மகனை கொன்ற சம்பவம் தான் மக்களை அதிர வைத்து வருகிறது. மேலும் தற்போது நடந்து வரும் விசாரணையில் மகனை நான் கொல்லவில்லை என்றும் குற்றத்தை மறுத்து வருகிறார். அவர் எப்படி போலீசிடம் சிக்கினார், என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த நிறுவனத்தை நடத்தி வருபவர் சுசாசனா சைத். செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகில் டாப் 100 வல்லுநர்கள் பட்டியலில் சுசாசனா சைத்தும் ஒருவர். இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர். கோவாவிற்கு 4 வயது மகனை அழைத்து சென்று தலையணையால் அமுக்கி கொலை செய்த சுசாசனா சைத் திங்களன்று கர்நாடக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னுடைய 4 வயது மகனுடன் சனிக்கிழமை அன்று வடக்கு கோவாவின் கண்ட்ரோலிமேல் உள்ள சோல் பன்யன் கிராண்டே ஹோட்டலுக்கு சென்று ரூம் எடுத்து தங்கியுள்ளார். மேலும் நேற்று முன்தினம் அந்த ரூமை காலி செய்துவிட்டார். பிறகு ஹோட்டல் நிர்வாகத்தினர் உதவியோடு பெங்களூருக்கு டாக்ஸி ஒன்றை புக் செய்துள்ளார். அவர் அந்த ரூமை காலி செய்த பிறகு அந்த ரூமை சுத்தம் செய்வதற்காக பணியாளர்கள் உள்ளே சென்றுள்ளார்கள். அங்கு ரத்தக்கரையை பார்த்ததுமே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். மேலும் போலீசார் ஹோட்டலுக்கு விரைந்து வந்து விசாரித்த போதுதான் அந்த பெண்ணுக்கு ஹோட்டல் நிர்வாகம் வாடகை வண்டியை புக் செய்து தந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் வாடகை வண்டி டிரைவருக்கு செல்போனில் போலீசார் தொடர்பு கொண்டுள்ளார்கள். அந்த பெண் அதே காரில் உட்கார்ந்திருந்தாலும் அவருக்கு சந்தேகம் வராதவாறு டிரைவரிடம் கொங்கணி மொழியில் போலீசார் பேசியுள்ளார்கள். மேலும் குழந்தை எங்கே என்று கேட்டதற்கு நண்பர் வீட்டில் இருப்பதாக சொல்லி ஒரு அட்ரஸை தந்தாராம் அந்த பெண். ஆனால் அந்த அட்ரஸில் சோதனை செய்ததில் அப்படி யாருமே இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இதனால் மறுபடியும் டிரைவருக்கு போன் போட்டு போலீசார் வழியில் தென்படும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெண்ணை ஒப்படைக்குமாறு கார் டிரைவருக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படியே கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள ஜமங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள் காரை கொண்டு சென்றுள்ளார் டிரைவர். ஏற்கனவே அங்கு தயாராக நின்றிருந்த போலீசார் சுசாசனா சைத்தை சுற்றி வளைத்து பிடித்துள்ளார்கள். அவர் கையில் இருந்த கனத்த சுட்கேஸையும் கைப்பற்றியுள்ளார்கள். அப்போதுதான் அதனை திறந்து பார்த்தபோது அவருடைய 4 வயது மகனின் சடலம் கிடைத்துள்ளது. இதனையடுத்து விசாரணைக்காக அந்த பெண்ணை கோவா அழைத்து சென்று விசாரித்து வருகின்றார்கள். மேலும் இந்த பெண்ணிற்கு திருமணமாகிவிட்டது. இவருடைய கணவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். சமீப காலமாகவே இவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணை டைவர்ஸ் செய்யவும் கணவர் முடிவு செய்துள்ளார். இதற்காக கோர்ட்டில் மனு தாக்கலும் செய்துள்ளார்கள். ஆனால் கணவரை டைவர்ஸ் செய்ய சுசாசனா சைத்துக்கு விருப்பமில்லையாம். மேலும் இவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விசாரணையின் போது சுசாசனா சைத் தன்னுடைய குழந்தையை கொல்லவில்லை என்றும் ஹோட்டல் அறையில் தூங்கி எழுந்த போதே குழந்தை இறந்து விட்டதாகவும் மேலும் குழந்தை இறந்த துக்கத்தில் கையை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதும் அதனால்தான் ஹோட்டல் அறையில் ரத்தக்கரை படிந்திருந்ததாகவும் அவர் கூறியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை தலையணையிலோ அல்லது ஒரு துணியிலோ அழுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் கழுத்தை நெரித்ததற்கான காயங்களோ அதற்கு அந்த குழந்தை போராடியதற்கான அடையாளங்களோ எதுவும் இல்லையாம். மேலும் அந்த குழந்தை கொல்லப்பட்டு 36 மணி நேரத்திற்கு மேல் ஆகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அந்த பெண் தங்கியிருந்த அறையை சோதனையிட்ட போது அங்கு காலியான 2 இருமல் பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் குழந்தைக்கு இருமல் மருந்தை கொடுத்து குழந்தை மயங்கியதும் கழுத்தை நெரித்து அவர் கொஞ்சிருக்கலாம் என்று விசாரணையில் கூறுகின்றார்கள். மேலும் போலீஸ் விசாரணையின் போது இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த பெண் மற்றும் அவருடைய கணவரின் விவாகரத்து வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை வெங்கட்ரமணா குழந்தையுடன் பேச அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து அவர் ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்போனில் வீடியோ கால் மூலம் குழந்தையுடன் பேசியுள்ளார். ஆனால் இதனை அந்த பெண் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குழந்தையை சுசாசனா சைத் கோவா ஹோட்டலில் வைத்து கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.